இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு விசுவாச அறிக்கை. இந்த நாட்களில் அநேக வேளையில் நாம் தவறி போகிற ஒரு காரியம், நாம் விசுவாச அறிக்கை செய்யாதவர்களாய் காணப்படுகிறோம். நாம் அநேக வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம், அநேக வார்த்தையினால் நம்மோடு கூட ஆவியானவர் பேசினதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் விசுவாச அறிக்கை இல்லாததாய் காணப்படுகிறது. இந்த நாளில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை நீங்கள் அனுதினமும் விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறீங்க, அநேக வார்த்தையினால் உங்களோடு கூட ஆவியானவர் இடைப்பட்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி தேவனிடத்தில் அறிக்கை செய்யாதவர்களாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சில வேளையில் நம்ம சூழ்நிலையில பார்த்து இனி என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காது என்று சொல்லி நம் தேவனிடத்தில் விசுவாச அறிக்கை செய்கிறதை நிறுத்தி விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த நாள் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். வாசிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆமென். விசுவாசம் எப்படிப்பட்டதான் இருக்கிறது? நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதது நிச்சயமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது எப்போ நடக்கணுமோ அந்த காலகட்டத்தில் கர்த்தர் நடத்துவார். ஆனால் நாம் அநேக வேளையில் நம்ம சூழ்நிலைகளை பார்த்து, நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து, இல்லை நம்மளுடைய புத்திகளை கொண்டோ இல்லை நம்மளுடைய திறமையை பார்த்து இந்த காரியமெல்லாம் நடக்காது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ எப்பொழுது விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க விசுவாசிக்கிறதுல சோர்ந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அதே போல ரோமர் 4:17 நீங்க வாசிக்கும் போது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் இல்லாதவரை இருக்கிறதை போல அழைக்கிற ஒரு தேவன் என்று சொல்லி நமக்கு காண்பித்து, அந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதோட அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில சொல்லப்படுகிற வாக்கு தத்துவம் ஒருவேளை நம்மளை பார்க்கும்போது வெளி தோற்றத்திலேயோ நம்முடைய சூழ்நிலை பார்க்கும்போது அந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாததாய் காணப்படலாம். ஆனால் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது, இல்லாதவையில் இருக்கிறதை போல் அழைக்கிற ஒரு தேவன். அதனுடைய காரணம் என்ன? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை உருவாக்கி தர போதுமானவர் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்க அனுதினமும் விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க அறிக்கை செய்கிறதுல சோர்ந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் அனுதினமும் நீங்கள் இந்த விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டங்களும் தேவன் சொன்ன வாக்கு தத்துவமும் நிறைவேறுதலை நீங்கள் பார்க்க முடியும். அதற்காக தான் ஆவியானவர் இந்த நாளில் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்கள், ஆவியானவர் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையில் இடைப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் அனுதினமும் விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை என்னோடு கூட பேசுங்களே, இந்த வார்த்தையை கொண்டு நிறைவேற்ற போவதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்கள் அனுதின ஜெப வாழ்க்கையில் நீங்கள் வேலை செய்திருக்கும் பொழுதும் உங்களை ஆவியானவர் ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும், விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டே இருக்கிறார். நம் வேதாகமத்தில் விசுவாசம் அறிக்கை செய்த ஒரு சில நபர்களை கொடுத்து இந்த நாள் ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்களேன். என்னாகமம் 13:30. அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனத்தை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை புரிந்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். ஆமென். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். மோசே 12 கோத்திரத்தில் ஒரு ஆளை தெரிந்து கொண்டு கானான் தேசத்தை போய் வேவு பார்க்கும்படி அனுப்புகிறான். அங்கே வேவு பார்த்துட்டு வரும்பொழுது அதில் 2 பேர் மாத்திரம்தான் நமக்கு கர்த்தர் இந்த தேசத்தை கொடுப்பார் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்தாங்க, காலேபும் யோசுவாவும். ஆனால் கூட போன 10 பேரும் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுனாங்கன்னு சொல்லி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கிற 31 வாசிங்களேன். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய
ஆகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துச்செய்தியை பரம்ப செய்தார்கள். ஆமாம், இந்த இடத்துல வாசிக்கும் போது நம்ம பார்க்குறோம் பாருங்க, இந்த 10 பேருடைய கண்கள் எதுக்கு நேராக இருந்துச்சுன்னு சொன்னால், சுற்றி நடக்கிற காரியங்கள் அவங்களுக்கு முன்பதாக இவங்க வெட்டிக்கிளியை போல காணப்பட்டார்கள் என்று சொல்லி தான் அவங்க கண்கள் முழுவதுமாய் வெளியரங்கமாய் காணப்படுகிற காரியத்தையே பார்த்து கொண்டு நடந்தார்கள். ஆனால் காலேபும் யோசேப்பும் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவங்க விசுவாசத்தினால அந்த விசுவாச அறிக்கை செய்தவர்களாய் காணப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்கணும். தேவன் இந்த ஜனங்களை நடத்திட்டு வந்த பாதைகள் பார்த்தீங்கன்னா யாரையுமே கர்த்தர் அப்படி நடத்திட்டு வந்தது கிடையாது. செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையில் நடத்தி கொண்டு அழைத்து வந்த தேவனை அவங்க பார்த்தாங்க. அதே போல் யோர்தான் நதியை பிளந்து அவங்களை நடத்தி வந்ததை அவங்க கண்ணால் பார்த்தாங்க. எரிகோன் கோட்டையை துதியினால் இடிக்க செய்து அந்த பட்டணத்தை கொடுத்ததை அவங்க கண்ணால் பார்த்தாங்க. பரலோகத்தின் மன்னாவை தேவன் அவங்களுக்காய் கொடுத்ததை அந்த கண்ணால் பார்த்தாங்க. அவங்க ஒரு மாதம் இறைச்சியினால தேவன் போஷித்ததை அவர்கள் கண்ணால பார்த்தாங்க. இவ்வளவு மகிமை, இவ்வளவு பயங்கரமான அற்புதத்தை அவர்கள் கண்ட பொழுதிலும் அவங்க என்ன செய்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க உலகத்தை பார்த்ததுனால அவங்க அவிசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை செய்தவர்களாய் காணப்பட்டாங்க. ஆனால் காலேபு யோசேப்பு மாத்திரம் அந்த இடத்துல தேவனுக்காக விசுவாச அறிக்கை செய்தவர்களாய் காணப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த காரியம் எதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது என்று சொன்னால், தேவன் சில இடத்துல நம்மளை உயர்த்துவேன் என்று சொல்லும் பொழுது நம்மளை சுற்றி நடக்கிற சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, நமக்கு மேலே இருக்கிற அதிகாரியை நம்ம பார்க்கக்கூடாது. கொடுத்தவர் வாக்கு தத்தத்தை தந்தவரை மாத்திரம் நீங்கள் பார்க்குறவராக இருக்க வேண்டும். நீங்கள் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு நாள் விசுவாசம் வராது. ஆனால் வாக்கு தத்தத்தை கொடுத்தவரை நீங்கள் பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்திருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாளும் அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் பேசவே மாட்டீங்க. நான் அநேக வேளையில் நாம் தவறி போகிற காரியம் என்ன தெரியுமா, நம்மளை நடத்தி வந்த பாதைகளை அநேக நேரத்தில் மறந்து போகிறதுனால தான். அநேக அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார். அநேக அதிசயமான காரியத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்து நம்மளை கரம் பிடித்து நடத்தி வந்தார். ஆனால் சில நேரத்தில் சில வாக்கு தத்தத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. காரணம், எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை என்று சொல்லி அநேக வேளையில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறவராய் காணப்படுகிறோம். இல்லை, நமக்கு வேலையில் ஒரு உயர்வை கத்த தருவேன்னு சொல்லும் பொழுது நம்முடைய அதிகாரி நம்மளை நடத்துகிற விதங்கள், நம்மளை காட்டிலும் அநேக திறமைசாலிகள் நம்ம கூட இருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லி அநேக வேளையில் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தோம். ஆனால் காலேபும் யோசுவாவும் பார்த்தீங்கன்னா அவங்க விசுவாச அறிக்கை செய்தாங்க. காரணம், நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன். அவருடைய வார்த்தையினால எல்லாம் ஆகும் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் சொன்னால் ஆகும், அவள் கட்டளையிட்ட நிற்கும் என்பதை அவங்க அறிந்திருந்தாங்க. இந்த உலகத்தை தன்னுடைய வார்த்தையினால உண்டாக்கின ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார் என்று சொன்னார், அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராகவே நின்று கொண்டிருக்கிறார். நாம் எப்பொழுதும் இந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. அதே போல் உங்கள் ஊழியத்தில் உங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவேன்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஒருவேளை இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்க்கும் பொழுது எனக்கு சரியாக பைபிளே படிக்க வராது, எனக்கு மின்மாடி போய் நிற்கிறதுக்கே எனக்கு தைரியம் இல்லை, இல்லைன்னா எனக்கு சரியாக பாடல் கூட பாட வராது என்று சொல்லி உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து ஒரு நாளும் நீங்கள் எடை போடக்கூடாது. தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், நான் உன்னை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவேன் என்று சொன்னார், ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் அந்த நாட்கள் வரும் பொழுது உங்களை நிறுத்தி உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் காணப்படும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அந்த நாட்களில் பார்க்கும்போது இது சாத்தியமே இல்லாததாய் காணப்படும். ஆனால் காலங்கள் வரும் பொழுது அந்த ஏற்ற வேளையில் கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் ஆவியானவர்னால உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் அனுதினமும் விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தத்தை
தத்தத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லி ஜெபிக்கிறவளா இருக்க வேண்டும். நீங்கள் நடக்கிற சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. சுற்றி பேசுகிற வார்த்தையை நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் சுற்றி கேட்குற வார்த்தையை கேட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அந்த அற்புதத்தையும் அந்த அதிசயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தரால் நிறைவேற்ற முடியாது. அப்போ நீங்கள் அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்து நீங்கள் அனுதினம் நீங்கள் அறிக்கை செய்ய ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் எப்படி காலேபும் யோசுவாவும் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியாய் அந்த தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்களோ அதே போல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்தரித்து தேவன் தந்த கொடுப்பேன் என்று சொன்ன காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் மாறுவீர்கள் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் சுற்றி நடக்கிறத பார்க்காதீங்க. அவங்க 10 பேரும் பார்த்த ஒரு காரியம், அவங்களை சுற்றி இருக்கிற ஜனங்க மிகவும் பலசாலியாக இருக்கிறாங்கன்னு தான் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் அதை காட்டிலும் வல்லமையில் உள்ள ஒரு தேவன் என்பதை அவங்க மறந்து போனாங்க. அதனால தான் அநேக வேளையில் நம்முடைய வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறமாய் நின்று கொண்டிருக்கிறது. காரணம், நம்முடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தை வருகிறது என்று சொன்னால் இதெல்லாம் இனி நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. என்னுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இனி இதெல்லாம் நடக்காது, இனி அவ்வளவுதான் என்று சொல்லி நாமளே நம் அவிசுவாசத்தை பேசி தேவனை கிரியை செய்ய விடாதபடிக்கு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுதினமும் உங்கள் வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்யுங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நீ செய்ய போது காய் ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில் நீர் கொடுத்த வார்த்தையின்படியா நீர் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி தரப்போது காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் அனுதினமும் சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதை உங்களால் சிந்திக்கவே முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொண்டு போகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வார்த்தை எனக்கு ஆவியானவர் கொடுக்கும் பொழுது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் இருக்கும் பொழுது இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். சண்டே காலையில் நான் அங்கே போய் உட்காந்து ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை என்னோடு கூட ஆவியானவர் இடைப்பட்டு இந்த வார்த்தையை கொடுத்த உடனே நான் எழுதி வைத்திருந்தேன். அடுத்த நாள் நான் ஒரு 4 நாள் லீவ் எடுத்திருந்தேன். நான் ஊருக்கு போவதற்காக, என்னுடைய மனைவியோட அம்மாவை நான் அழைத்து வருகிறதுக்காக. அப்போ இந்த வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே அவங்களுக்கு விசா அப்போ வரலை. அப்போ நான் நினச்சேன், சரி ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு, அப்போ கண்டிப்பாக விசா வந்திருக்குன்னு சொல்லி நான் போய் பார்க்கும்போது விசா அப்பயும் வரலை. கடந்த ஒரு 2 வாரமாக ஆர்ஓபி சைட் வந்து சரியாக வேலை செய்யாமல் இருந்தது. அப்பொழுதும் நான் இப்போ யோசித்தேன், ஆண்டவரே வார்த்தை இப்படியாக வந்தது, ஆனால் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் யோசித்துட்டு என்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். இல்லை, நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க, தைரியமாக நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்குள்ளே ஒரே ஒரு சிந்தனையாகவே இருந்து கொண்டே இருந்தது. சாயங்கால நேரத்தில் நான் உட்கார்ந்து இருக்கும்போது மறுபடியும் ஆவியானவர் அந்த வார்த்தை எனக்கு ஞாபகப்படுத்தி காண்பித்து சொன்னார், நீ ஏன் இன்னும் விசுவாச அறிக்கை செய்யாமல் நின்று கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். உடனே அடுத்த செகண்ட், ஆண்டவரே, நீர் அதற்காக அல்லவா இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி நான் விசுவாச அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். அன்னைக்கு நான் டிக்கெட் போட்டு நான் இந்திய தேசத்துக்கு கடந்து போனேன். 3வது நாள் கரெக்டாக அந்த விசா கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். நம்ம எப்பொழுதும் ஒரு காரியம் நம்ம சூழ்நிலையை பார்த்து கொண்டே நிற்கக்கூடாது. ஆண்டவர் தருவேன் என்று சொன்னாரானால் அது நிச்சயமாய் அவர் ஏற்ற வேலையை நம்முடைய கரத்தில் கொடுத்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ நாம் அந்த விசுவாச அறிக்கையை செய்யும் பொழுது சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நமக்காக சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால தான் நம்ம சொன்ன பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் நமக்காக சூழ்நிலையே மாற்றுவார். நமக்காக காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கான ஒரு பாதையை கர்த்தர் திறந்து நம்மளை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால தான் இந்த நாள் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், தேவ பிள்ளைகளே, நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை நீங்கள் அனுதினம் விசுவாச அறிக்கை செய்யுங்க. இது எப்படி நடக்கும்லாம் கேட்காதீங்க. அவர் நடத்துகிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவ்வளோதான். அது எப்படி நடக்கும் அது நமக்கு தேவை கிடையாது. சொன்னவர் ஒரு ஜீவனுள்ள ஒரு தேவன். அவர் இந்த தேசத்தை உலகத்தை உண்டாக்கின ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் சொல்லியிருக்கிறார், ஆனால் அதை நிச்சயமாய் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். 2வது, நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரோமர் 4ஆம் அதிகாரம் 19 to 21 வரைக்கும் வாசிங்களேன். அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரோனுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது நம்ம ஆபிரகாமுடைய அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், எல்லாம் முடிந்து விட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவன் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசித்தான். அதே போல தான் இப்பொழுதும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கும் பொழுது உங்கள் சூழ்நிலையை ஒரு நாள் திரும்பி பார்க்கக்கூடாது. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதத்தை செய்கிற ஒரு தேவன். நாம் எப்பொழுதுமே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை தான் பார்க்கணுமே தவிர நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களோ நம்மளிடத்தில் இருக்கிற நடக்கிற காரியங்களோ ஒரு நாள் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் நான் உனக்கு உயர்வை தருவேன்னு சொன்னால் அந்த இடத்துல நிச்சயமாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். பாருங்க, ஆபிரகாமுக்கு நான் ஒரு குழந்தையை தருவேன்னு சொல்லும் பொழுது நம்புகிறதுக்கு ஏது இல்லாத சூழ்நிலை தான். வாய்ப்பே இல்லை. ஒரு நாள் உலக பிரகமாய் பார்த்தா வாய்ப்பே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு பாருங்க. அவர் உருவாக்கி அதை செய்யும்படியாக கர்த்தர் செய்தார். அந்த பலனை அவரே ஏற்படுத்தினார். எல்லாவற்றையும் சாதகமாய் மாற்றி கொடுத்தார். தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் சரி, எல்லாம் செத்து போனது போல நீங்கள் இருக்கிறதா? வாக்குத்தத்தம் செத்து போயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது ஒரு நாள் சாகாது. தேவனுடைய வார்த்தையில் ஜீவனை வைத்திருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரனால் அது ஒரு நாளும் அது மடிந்து போகிறதில்லை. அதை ஏற்ற வேலையில் நிறைவேற்றி அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் முடித்து தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க. நடக்கிற காரியத்தை ஒரு நாளும் திரும்பி பார்க்காதீங்க. ஆண்டவரே, எனக்கு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இதெல்லாம் சாத்தியமே இல்லாத போல தானப்பா காணப்படுகிறது என்றெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லுங்க, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். இந்த சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட தேவன் எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் கொடுத்தது உண்மையானால் அதை நிச்சயமாய் அதை நடத்தி தர அவர் போதுமானவராக இருந்தார். பாருங்க, ஆபிரகாம் அந்த நாளுக்காய் காத்திருந்தான். அந்த வேலை வரும்பொழுது அதை கர்த்தர் நிறைவேற்றி அவன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்ததை நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுறதுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். அதனால தான் அனுதினமும் நீங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறதுல சோர்ந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கை செய்யுங்க. எப்பொழுதுமே நாம் நினைக்கிற ஒரு நம்ம தவறி போகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், நாம் நினைத்த நாட்களில் நினைத்த நேரத்தில் நடக்கணும் என்பது நாம் அநேக நேரத்தில் விரும்புகிறோம். அதுதான் நாம் செய்கிற தவறு. தேவன் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் ஒரு காலகட்டத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலகட்டம் வரும்பொழுது தான் அந்த காரியம் நடக்கும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீங்கள் பெறுகிறதுக்காக உங்களை தகுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். உங்களை உருவாக்கி கொண்டே இருப்பார். ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை பெறுகிறதுக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாறுவதற்கு தேவன் சில சமயங்களை எடுப்பார். அப்போ ஆண்டவர் அதை உருவாக்கி அந்த காலகட்டம் வரும்பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் தாவீதோட வாழ்க்கையை எடுத்து பாருங்க. தாவீதை ராஜாவாக அபிஷேகப்படுத்தின உடனே அவன் ராஜாவின் ஸ்தானத்தில் அமர வைக்கவில்லை. அவன் ஓடின நாட்களை பார்க்கும் பொழுது அவனை உருவாக்கினார். அந்த ராஜாவின் ஸ்தானத்துக்குள்ளான குணாதிசயம் அவனுக்குள்ள வருகிற வரைக்கும் ஆண்டவர் அவனை ஓட வைத்து உருவாக்கி கொண்டே இருந்தார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில வாக்கு தத்தங்களை பெறுகிறதுக்காக ஆண்டவர் நம்மளை உருவாக்கி கொண்டே இருப்பார். என் மகன் இந்த வாக்கு தத்தத்துக்கு உரியவனாய் மாறுகிற வரைக்கும் நம்மளை உருவாக்கி அந்த நாட்கள் வரும்பொழுது அந்த காரியத்தை நம்மளுடைய கரத்தில் கொடுத்து நம்மளை நடத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் காத்திருந்து ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. அநேகர் நம்ம வார்த்தையை நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்லி அவசரப்பட்டு சில காரியங்களை செய்து அந்த இடத்துல ஒரு தோல்வியை காணுகிறதும் ஒரு இழப்பை காணுகிறதும் அநேகருடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறது. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், அதனால நான் உடனே போறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. ஆண்டவர் ஒரு குறித்த நாட்களை வைத்திருக்கிறார். அப்ப அந்த வாக்கு தத்தத்தை பெற்றிருந்தோமானால் பொறுமையாக காத்து இருக்க வேண்டும். அந்த நாட்கள் வரும்பொழுது அந்த காரியத்தை கர்த்தரே உங்களுக்கு பாதைகளை திறந்து நடத்துறதை நீங்க பார்க்க முடியும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எரிகோ முன்னாடி 7 நாள் சுத்தி வர சொன்னார். அந்த 7 நாள் சுத்தி வரும் பொழுது 7ஆவது நாள் ஒரு எக்காலம் ஊதும் பொழுது தான் அந்த மதில் உடையும். அது வரைக்கும் அந்த மதிலில் ஒரு சம்பவம் நடக்கவில்லை. அதே போலதான் ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் அதுக்கேற்றபடி நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். அந்த சமயம் வரும்பொழுது கரெக்டான நேரத்தில் நமக்கு அதை கொடுத்து நடத்துவார். அதனால தான் தேவ ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் எந்த காரியத்திலும் நான் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக அவசரப்பட்டு எந்த காரியத்தை செய்துவிடக்கூடாது. பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த காலங்கள் வரும்பொழுது கர்த்தர் உங்களை கரத்தில் கொடுத்து நடத்துறதை பார்க்க முடியும்.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அவன் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் 75வது வயதில் அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் நிறைவேறினது 100வது வயதில் தான் அது நிறைவேறினது. அந்த காலகட்டத்தில் கர்த்தர் அவனை தகுதிப்படுத்தினார், உருவாக்கினார், அவனை வணைந்தார், அதற்கேற்ற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருந்தார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெறுவதற்காக நாம் தேவனுடைய நேரத்துக்காய் காத்திருக்க வேண்டும். அவர் குறித்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்து நம்மளை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அதே போல் நீங்கள் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24 25 வாசிங்களேன். ஆதியாகமம் யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிட்டு கொடுத்தார். ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிற ஒரு காரியம், யோசேப்போட நாட்களில் அதை நடக்க போகிறதில்ல. ஆனால் யோசேப்புக்கு நன்றாக தெரியும், இந்த தேசம் நமக்குரிய தேசம் அல்ல, நமக்காய் ஒரு தேசத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போவார் என்பத நிச்சயம் அவனுக்குள்ள இருந்ததுனால தான் அவன் தீர்க்க தரிசனமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். உங்களை அழைத்து கொண்டு போகும்பொழுது என்னுடைய எலும்புகளை இங்கிருந்து எடுத்துட்டு போங்க, அதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். நான் அந்த நாட்களில் சொன்னது போல, ஆவியானவர் பேசினது போல நடக்கிற பொழுது நீங்கள் அதை அறிந்து கொள்வீங்கன்னு சொல்லி அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. அவன் விசுவாசமாய் அறிக்கை செய்தவனாய் காணப்பட்டான். நிச்சயமாய் கர்த்தர் கொண்டு போவார் என்று சொல்லி நம்முடைய எப்பொழுதுமே சரி, நம்முடைய சூழ்நிலையை பார்க்கவே கூடாது. ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு ஏற்ற வேலையில் வரும்பொழுது கர்த்தர் அந்த நாட்களில் கொண்டு போய் நடத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் யோசேப்புக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. நிச்சயமாய் கர்த்தர் இந்த இடத்துலேருந்து கொண்டு போய் விடுவார். இந்த இடத்துலேருந்து நமக்காய் குறிக்கப்பட்ட தேசத்தில் கொண்டு போகும் பொழுது என்னுடைய எலும்புகள் இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்லி அவன் அந்த ஜனங்களிடத்தில் ஆணை பெற்றுக்கொள்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதெல்லாம் எதை குறிக்கிறது சொன்னால், அவன் தேவனோடு கூட நடந்தது நிமித்தமாய், அவனுக்கு தேவனை நன்றாக அறிந்தது நிமித்தமாய் தான் அப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை செய்கிறவனாய் காண முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில் 2 காரியம் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால் 2 காரியம் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். முதலாவது, நாம் அனுதினமும் பரிசுத்த மன்னாவை புசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்களேன். 10-17. ஆமீன். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாக காண்பித்து கொடுக்குற ஒரு காரியம், இந்த வேத வசனத்தை நீங்கள் அனுதினமும் வாசிக்கும் பொழுது, அனுதினமும் இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நம்மளை விட்டு வெளியேறும். காரணம் என்ன? இந்த வார்த்தையில் ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையில் தேவன் வல்லமையை வைத்திருக்கிறார். அப்போ அனுதினமும் இந்த வார்த்தை நீங்கள் உட்கொள்ள நீங்கள் சூழ்நிலையை பார்க்க மாட்டீங்க, உங்களை சுற்றி நடக்கிற காரியத்தை பார்க்க மாட்டீங்க. என் தேவன் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். இந்த வேதத்தில் அவருடைய மகிமையை காண்பித்து கொடுக்கிற காரியங்கள் அநேகம் இந்த வேதத்தில் இருக்கிறது. அப்போ இந்த காரியங்கள்லாம் வாசிக்கும் பொழுது நமக்குள்ள அறியாமலே ஒரு விசுவாசம் உண்டாகும். என் கர்த்தர் எனக்காய் குறிக்கப்பட்ட காரியத்தை, எனக்காய் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள உண்டாகும். அப்போ நாம் அனுதினமும் இந்த வேதத்தை வாசிக்காதபடி, அனுதினமும் இந்த வேதத்தை தியானிக்காமல் இருந்தோமானால் நம்முடைய நாவிலிருந்து விசுவாச அறிக்கை வராது, அவிசுவாசமான வார்த்தை தான் உண்டாகும். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்காதபடி, நம்ம சுற்றி இருக்கிற காரியத்தும், நம்மளை சுற்றி நடக்கிற சம்பவங்களும், நம்மளை சுற்றி பேசுகிற வார்த்தையும் தான் நமக்குள்ள துணித்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த வார்த்தையை தியானிக்கிற ஒரு மனுஷன், இந்த வார்த்தையை அனுதினம் உட்கொள்கிற மனுஷனுடைய இருதயத்தில் அவனுக்கு தெரியும், என் தேவன் இவர்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் வல்லமையுள்ள ஒரு தேவன். அவர் எனக்காய் குறித்தது உண்மையானால் அதை நிச்சயமாய் நிறைவேற்ற அவர் போதுமானவர். காரணம், இந்த வேதத்தில் அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறினதை நாம் வாசிக்கும் பொழுது, அப்படியானால் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன் என்பதை நாம் அனுதினமும் அறிந்து கொண்டு, ஆண்டவர் அவருக்கு செய்தது உண்மையானால் எனக்கும் செய்து அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் அனுதினமும் விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அப்போ நாம் இந்த வார்த்தையை உட்கொள்ளாவிட்டால் நிச்சயமாய் நம்மளால் இந்த விசுவாச அறிக்கை செய்ய முடியாது. அப்போ நீங்கள் அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த வேத
வேதத்தை தியானித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது தான் நம்முடைய தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது, அவருடைய மகிமை எப்படிப்பட்டது என்பதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் எப்பொழுதும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஒரு பலசாலியாய் ஒரு மனுஷனுக்கு பின்பதாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவன் நல்ல ஒரு இவன் பலமான மனுஷன், இவன் இருக்கிற வரைக்கும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுவாங்க. அதை காட்டிலும் மேலான ஒரு மகிமை நிறைந்த ஒரு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொல்லுகிற ஒரு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய மகிமையை நாம் ஒவ்வொரு நாளும் ருசிக்கும் பொழுது அப்பொழுது நமக்கு ஒரு காரியம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தேவன் எனக்கானதை எல்லாவற்றையும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என் தேவன் எனக்கான சூழ்நிலையை உருவாக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவார் என்கிற விசுவாசம் நம்மளை அறியாமலே உண்டாகிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் இந்த வேதத்தை வாசிக்கிறதுல நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த வேதத்தை அநேகர் வாசிக்கிறது இல்லை, அநேகர் வேதத்தை தியானிக்கிறது இல்லை. ஏதோ காலையில் நம்ம இந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கடகடன்னு வாசிட்டு போகிறதல்ல. நீங்கள் நிதானமாக இருந்து வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தை உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை உங்களோடு கூட இடைப்பட ஆரம்பிக்கும். உங்களை அறியாமலே உங்களுக்கு இருதயத்தில் காணப்படுகிற அவிசுவாசம் வெளியேறி போகிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்களை அறியாமலே ஒரு இருளான காரியம் வெளியேறி போகிறத நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அனுதினமும் இந்த வேதத்தை தியானித்தீங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய மகிமையை உங்களால் பார்க்க முடியும். அப்பொழுது உங்கள் நாவிலிருந்து விசுவாச அறிக்கை செய்கிறவளாய் மாறுவீர்கள் என்று சொல்லி ஆவியானவர் ஒரு நாளில் பேசி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது காரியம், நாம் அனுதினமும் தேவனோடு கூட பேசுகிற அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபமானது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. நம்முடைய தேவன் பேசுகிற ஒரு தேவன். நாம் கல்லைய மண்ணை ஆராதிக்கிற ஒரு தேவன் அல்ல, நாம் பேசுகிற ஒரு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை மிக அவசியம். நீங்கள் அனுதினமும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் தேவனோடு கூட பேசுகிற அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் பேச ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட ஆரம்பிப்பார். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களோடு கூட வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை வெளிப்படுத்தி ஆரம்பிப்பார். அப்பொழுது இந்த வார்த்தையை சொல்லி ஜெபி என்று சொல்லி உங்களிடத்தில் பேசுகிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் ஒரு நாளில் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஏதோ கடமைக்காய் ஜெபித்து போகிறது அல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனோடு கூட பேசுகிறது தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனோடத்தில் சத்தத்தை கேட்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ நாம் அந்த சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நாவலில் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டுமானால் நீங்கள் அனுதினம் என்னோடு கூட பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் என்னோடு கூட பேசும் பொழுது நான் உங்களை பலப்படுத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். நம் பலப்படுத்த உங்களை அறியாமலே தேவன் மேல் உள்ள விசுவாசம் உங்களுக்குள்ள பொங்கி வழிகிறத பார்க்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஜெபிக்க ஆவியினுடைய வல்லமை ஊற்றப்படும். அந்த வல்லமை உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்களை அறியாமலே நீங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை நீங்கள் பார்க்க முடியும். உங்களை அறியாமலே தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் ருசிக்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுவீங்க. என் தேவன் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அவர் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க. அதனால தான் வேதத்தில் நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு காரியம், என்னோட பலத்த கரத்தில் அடங்கி காத்திரு, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்கிறார். அதோடைய காரியம் என்ன கேட்டால், ஏற்ற காலத்தில் நான் உனக்காய் கொடுத்தப்பட்ட வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றி தருவேன் என்கிறதை அந்த வார்த்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்போ நீங்கள் அனுதினம் ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள பலமாய் துணிக்கும் பொழுது உங்களை அறியாமலே விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாய் மாறிவிடுவீங்க. தேவ பிள்ளைகளே, இந்த நாள் ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிற ஒரு காரியம் இதுதான். நீங்கள் அனுதினம் விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த நாளில் பேசுகிற ஒரு காரியம், அநேகருக்குள்ள ஒரு கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்கிறது. நான் அநேக வாக்கு தத்தத்தை பெற்றேனே, அதெல்லாம் எங்கே போனது, எங்கே அந்த வார்த்தையெல்லாம் என்ன ஆனதுன்னு சொல்லி அநேகருக்குள்ள ஒரு கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் இந்த நாளில் சொல்லுகிற ஒரு காரியம், நான் வாக்கு தத்தத்தை கொடுத்தது உண்மைதான் மகனே, நான் உனக்காய் வாக்கு தத்தத்தை தந்தது உண்மைதான் மகளே, ஆனால் நீ அந்த வார்த்தையை விசுவாசிக்காமல் நின்று கொண்டிருக்கிறாயே, நீ ஒரு நாளும் நீ விசுவாச அறிக்கை செய்யாமல் நின்று கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். யாரிடத்துல பேசி கொண்டிருக்கிறார் என்பது ஒவ்வொருடைய இருதயத்துக்கு தெரியும். நமக்குள்ள பேசுகிற வார்த்தை என்னுடைய இருதயத்தில் துணிக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உங்களோடு கூட முகமாய் கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை இழந்து கொண்டிருக்கிறது நிமித்தமாய் தான், நீங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறதுல விட்டு விடுகிறதுனால தான் இன்னும் அந்த தாமதித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார்.
இந்த நாளில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் அனுதினம் விசுவாச அறிக்கை செய்யுங்க. அந்த விசுவாச அறிக்கை செய்ய வேண்டுமானால் நீங்கள் அனுதினமும் வேதத்தை தியானிங்க, அனுதினமும் தேவனோடு கூட நீங்கள் பேசுகிறவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். நாம் அப்படிப்பட்டவளாக இருந்தோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தடை பண்ணி நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தமும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறத நீங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் ஒருவேளை அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினது உண்மையானால் இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு விடுங்க. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட தவறு செய்துட்டு ஆண்டவரே, நான் உண்மை துக்கப்படுத்திட்டு ஆண்டவரே, உண்மை நான் வேதனைப்படுத்திட்டு ஆண்டவரே, நான் சூழ்நிலையை பார்த்து இனி என் வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்லி எல்லாம் நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே, இனி நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, நான் உண்மை வேதனைப்படுத்திட்டு அப்பா, உண்மை துக்கப்படுத்திட்டு ஆண்டவரே, இந்த நாளை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் அவங்க மனதில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றுகிறதோ ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிங்க, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட தவறு செய்தது உண்மைதான் ஆண்டவரே, இந்த நாளில் நான் ஒப்புக்கொள்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரும் தங்களுடைய தவறை ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். நான் தவறு செய்த தாவீது ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனை பிடித்தது காரணம் என்ன தெரியுமா? அவன் குற்றவாளி என்று தெரிந்த உடனே ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்த ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டு ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும் என்று சொன்னது போல இந்த நாளில் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நான் அவிசுவாசமான வார்த்தையை பேசினது உண்மைதான், நாம் துக்கப்படுத்துகிற விதமான வார்த்தையை பேசினது உண்மைதான், என்னை சுற்றி நடக்கிற சூழ்நிலையை பார்த்து இனி நடக்காதுன்னு சொல்லி அவிசுவாசமான வார்த்தையை பேசினது உண்மைதான், இனி நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. எப்படி யோசுவாவும் காலேபும் ஆண்டவர் விசுவாச அறிக்கை செய்தார்களோ அதே போல விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாய் நான் இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் விசுவாச அறிக்கை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. சூழ்நிலையை பார்க்காதபடி ஆண்டவரே விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாய் என் நாவை நீர் எடுத்து நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் அந்த அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும்படியாய் செய்து உங்கள் வாழ்க்கையில் கத்தர் குறித்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அழைத்து வந்து என்னையும் இந்த இடத்துல கூட்டி சேர்த்து இந்த வார்த்தையை பேசினது காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இடைப்பட்டது காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாச அறிக்கை செய்யுங்கள் என்று சொல்லி இடைப்பட்டது காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையை பார்க்காதபடி நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அனுதினம் விசுவாச அறிக்கை செய்யுங்கள் என்று சொல்லி பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியாய் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் ஒவ்வொரு காரியத்தையும் அந்தந்த காலத்தில் நிறைவேற்ற போது காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஏற்ற வேலையில் வரும்பொழுது அது எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க போது காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தையை கேட்கும்படி எங்களை அழைத்து வந்தீரே, எமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் உடைத்து எங்களை அழைத்து வந்து இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசினதுக்காய் எனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ காண்பித்த இரக்கத்துக்காய் கிருபைக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை துதிகளை நன்றிகளை மேறெடுக்கிறாங்க தாவே. ஆண்டவரே, எங்கள் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீங்க அப்பா, நீங்கள் எவ்வளோ கரிசனை உள்ள ஒரு தேவன் என்பதை இது நிமித்தமாய் நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியாய் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற போது காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுதுமாய் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எந்த தீங்கு வராதபடி கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை செய்கிற இடத்துல எந்த ஒரு ஆபத்து வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலையில் ஞானமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. தேவையில்லாத செலவுகள், அனவசியமான செலவுகள், வீணான செலவுகள் ஒன்று வராதபடி கிருபையாய் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் இந்த பிள்ளைகளை நடத்தி செல்லுங்க. அதே போல் அனுதினம் வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடியே நம்முடைய கரத்தில் தாழ்த்துக்கிற ராஜா, நான் ஒரு மண்ணான மனுஷன் ஆண்டவரே, உம்மை சுமக்கிற ஒரு கழுதை ஆண்டவரே. எல்லா துதி கண்ண மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு மலைச்சவங்களை ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவம் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.